யார்ரா இவன்? நம்ம மன்சூர் அலி கானோட பையன். யார்ரா மன்சூர் அலி கானு? நம்ம சைஃப் அலி கானோடைய அப்பா. யார்ரா சைஃப் அலி கானு? நம்ம இஃப்திகார் அலி கானுடைய பேரன். யார்ரா இஃப்திகார் அலி கானு? அட அவர்தான்ப்பா நம்ம இந்தியாவோட 3வது டெஸ்ட் கேப்டன். ஆமாங்க, இவர் தான் இஃப்திகார் அலி கான் பட்டோடி. இவர்கிட்ட ஒரு யூனிக்கான ரெக்கார்ட் இருக்குங்க. இவர் இங்கிலாந்து, இந்தியான்னு 2 டீமுக்கும் டெஸ்ட் மேட்ச் ஆடிருக்காரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? உண்மைதாங்க. இவர் 1932ல இங்கிலாந்துக்கும் 1946ல இந்தியாவுக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடிருக்காரு. இவர் இங்கிலாந்துலயே படிச்சதுனால அங்கேயே கவுண்டி கிரிக்கெட் ஆடி அது மூலமா இங்கிலாந்துக்கும் ஆடி இருக்காரு. இவர் இங்கிலாந்துக்கு ஆடின முதல் டெஸ்ட் மேட்ச்லயே ஆஸ்திரேலியாவோட செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அப்போ இருந்த இங்கிலாந்து கேப்டன் டக்ளஸ் ஜார்டனோட பாடி லைன் டாக்டிக்ஸ் பிடிக்காததுனால 2வது டெஸ்ட்டுக்கு அப்புறம் அவரை டிராப் பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் சும்மாவே அவங்களுக்கு இந்தியன்ஸை பிடிக்காது. இனிமே உன்னால இங்கிலாந்துக்கு ஆடவே முடியாது பாக்குறியா அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் அவரை டிராப் பண்ணியிருக்காரு. ஆனாலும் அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்காக ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு. இவர் இந்தியா ஆடின முதல் டெஸ்ட் மேட்ச்லயே ஆட வேண்டியது, ஆனா இவரே பின்வாங்கிட்டாரு. மறுபடியும் 1936ல ஆட வேண்டியது, மறுபடியும் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு இவரே பின்வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் கடைசியா 1946ல இந்தியாவுக்கு ஆடி கேப்டனும் பண்ணியிருக்காரு. இவரோட பையனான மன்சூர் அலி கான் பட்டோடியும் இந்தியாவுக்கு ஆடி கேப்டன் பண்ணியிருக்காரு. ஆனா அதை பத்தி இன்னொரு எபிசோட்ல பார்ப்போம். இந்த சீரீஸ்ல இப்போ நம்ம பார்த்தது நம்ம இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீமோட 3வது கேப்டன். அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னு கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சில்லி பாயிண்ட் அஃபிஷியலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.